ஓகே, இப்போ நம்ம வெக்டார் பேஸ்டு சம்ஸை பார்க்கலாம். வெக்டார்ஸ் நமக்கு தெரியும், சரிங்களா? பேசிக்ஸ் நான் சொல்லி தான் நடத்துவேன். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் நான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நடத்துகிற மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக நிறைய புரிஞ்சவங்க கொஞ்சம் வேகமாக பார்த்துக்கோங்க, புரியாதவங்க ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே. பார்ட்டிக்கல் moves in xy plane and under acceleration a vector equal to 3i plus 4j cap meter by second square. If the initial velocity is u vector equal to 6i cap plus 3j cap meter by second, find velocity, position velocity x y la and position x y la after 2 seconds. இப்போ ஒரு பார்ட்டிகல் xy பிளேன்ல மூவ் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் வித் இனிஷியல் வெலாசிட்டி, வெக்டார் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்லையும் மூலையும் அதோட மோஷன் இருக்கு, கோஆர்டினேஷன் 2 கோஆர்டினேஷன் இருக்கு. அதனால இது பிளைன் மோஷனும் வந்துடலாம். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேட்டர் மோஷன் இது, அதனால நம்ம we can use the formula, 3 formula, kinematics formula, familiar formula. இப்போ நமக்கு இதில் என்னன்னா, இங்கே வெலாசிட்டியை 2 டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏஎக்ஸ் ஏஒய்ல என்னன்னு நம்ம இதை பார்த்து எழுதிக்கலாம். இங்கே பாருங்க, இங்கே நமக்கு 3ங்கிறது ஆக்சலரேஷன் தானே, இன் எக்ஸ் டைரக்ஷன், இன் ஒய் டைரக்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ வெக்டார் தான் மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன் 4 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு ஏஎக்ஸில் வந்து 3, ஏஒய்ல வந்து 4, யூனிட் என்ன மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், கிளியர், மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு யூனிட் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி யூஎக்ஸ் இனிஷியல் வெலாசிட்டி 2 டைரக்ஷன்லையும், இன் போத் டைரக்ஷன், போத் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். இன் எக்ஸ் டைரக்ஷன் 6 மீட்டர் பை செகண்ட், இன் ஒய் டைரக்ஷன் 3 மீட்டர் பை செகண்ட். So looking at given vector form, we can find the velocity along a particular axis. Clear? இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளால ஈஸியாக என்ன கண்டுபிடிக்க முடியும், பொசிஷன் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். இப்போ பொசிஷன் வேணும்னா எஸ்எக்ஸ் வேணும்னா பேசிக் ஃபார்முலான்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஒய் போட்டுக்கலாம், இங்கேயும் எக்ஸ் ஒய் போட்டுக்கலாம், இங்கேயும் எக்ஸ் ஒய் போட்டுக்கலாம். போட்டுட்டா பர்டிகுலர் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ யூஎக்ஸ் என்னன்னா 6, 3 செகண்ட் கழிச்சு தான் கேட்குறாங்க, அதனால 3 போட்டுக்கோங்க. ப்ளஸ் ஹாஃப் ஏஒய் வந்து 3 செகண்ட், அதனால 3 ஸ்கொயர். இந்த ஃபார்முலாலாம் ஃபில்அப் பண்ணியாச்சு. ஆஃப்டர் 3 செகண்ட் கழிச்சு இந்த இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான் ரிசால்வ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட பொசிஷன் எவ்வளோன்னு பார்க்குறோம். இதை சால்வ் பண்ணோன்னா பொசிஷன் நமக்கு எவ்வளோன்னு தெரியும், சரிங்களா? எவ்வளோ சால்வ் பண்ணி பொசிஷன் எவ்வளோன்னு தெரியுது பார்க்கலாமா? ஸோ 6 3 சார் இங்கே 2 செகண்ட் போட்டுக்கோமா, 3 செகண்டா? ஆஃப்டர் 2 செகண்ட் இங்கே நம்ம 3 செகண்ட் போட்டோம். இப்போ 3 செகண்டுக்கான எழுதிப்போம், 3 செகண்ட் போட்டுக்கலாம். அப்போ 6 3 சார் எவ்வளோ வருது, 18 வருது, 18. அப்போ இங்கே 3/2, இங்கே 9 வரும். அப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா 27/2 வரும். 80 ப்ளஸ் 27/2ன்னு வரும். ஸோ நமக்கு 27உடைய ஹாஃப் டைம் என்ன வருது, 18 ப்ளஸ் 13.5 வருது. ஆட் பண்ணோன்னா யூ வில் கெட் ஆன்சர் 18 20 31.5 வருது. ஸோ பொசிஷனால மீட்டர்னு எழுதிக்கலாம், சரிங்களா? அடுத்தது எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எஸ்ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ்ஒய் ஆல்சோ ஃபார்முலாவில் யூஒய் எவ்வளோ, இனிஷியல் யூஒய் வந்து 3, ஏஒய் வந்து 4, 3 4. யூஒய் வந்து 3,
எத்தனை 3 செகண்ட் கழிச்சு half ay வந்து 4 3 செகண்ட்னால 3 ஸ்கொயர் அப்போ 9 plus 4/2னா 2 டைம்ஸ் வருது 2 times 3 square so என்ன வருது 9 plus 9 3 2s are 9 9 2s are 18 27 meter clear அப்ப நம்ம 3 செகண்ட் கழிச்சு x directionly y directionly தனித்தனியா பொசிஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு s in x, y இதுல x ல வந்து 31.5 மீட்டர்ல இருக்கு y ல வந்து 27 மீட்டர்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் clear so இப்ப பொசிஷன் ஆஃப்டர் 3 செகண்ட் இந்த 2 டைமென்ஷன் மோஷன்ல பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வெலாசிட்டினா v equal to u plus at ஃபார்முலா இங்க vx போட்டீங்கன்னா ux ax ஆஃப்டர் 3 செகண்ட் சரிங்களா vx என்ன கண்டுபிடிக்க போறோம் ux தெரியும் ux வந்து என்ன ux வந்து கொடுத்திருக்காங்கல்ல ux வந்து 6 ux 6 ay வந்து ux வந்து 6 சாரி ux வந்து 6 ax வந்து 3 6 3 இது வந்து 6 இங்கே 3 of 3 so என்ன வருது 6 plus 3 3s are 9 15 meter by second வருது clear அப்ப அதே vy வந்து என்னமா vy கண்டுபிடிக்கணும்னா vy equal to uy வந்து 3 plus ay வந்து 4 after 3 second so நமக்கு 3 plus 4 3s are 12 15 meter by second so நமக்கு after 3 second கழிச்சு பொசிஷனும் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா ஓகே குட் நெக்ஸ்ட் சம் போலாமா இது எப்படி சால்வ் பண்ணிருக்கோம் சின்னதா பாத்துருவோமா எப்படி பண்ணோம் நம்ம இந்த சம்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா particles move in xy plane acceleration constant acceleration this much and velocity is this much அப்ப xy ல ஏ போகுற மாதிரி வெக்டார் ஃபார்ம்ல இட் இஸ் given so அதனால x ல y ல என்ன acceleration இருக்குன்னு நம்ம இன்டைரக்டா we can understood அதே மாதிரி initial velocity in x direction y direction indirectly we can understood because it is given form is vector I ங்கிறது x axis represent பண்ணுது j capங்கிறது y axis ல யூனிட் வெக்டாரை ரெப்ரசன்ட் பண்ணுது ஸோ இங்கே வந்து இன்ஃபர் பண்ணி நம்ம ஸோ சப்ஜெக்டடா நம்ம என்ன பண்ணி ஏஎக்ஸ் ஏஒய் எழுதியாச்சு யூஎக்ஸ் யூஒய் எழுதியாச்சு இனிஷியல் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆக்சிலேட்டர் மோஷன் ஒன் டைமென்ஷனாக கன்சிடர் பண்ணி ஆஃப்டர் 3 செகண்ட் கழிச்சு எக்ஸில் பொசிஷன் என்ன ஆஃப்டர் 3 செகண்ட் கழிச்சு ஒயில் பொசிஷன் என்ன ஸோ இந்த பொசிஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு ஆஃப்டர் 3 செகண்ட் கழிச்சு எக்ஸில் வெலாசிட்டி என்ன கண்டுபிடிச்சோம் ஆஃப்டர் 3 செகண்ட் கழிச்சு ஒயில் என்ன வெலாசிட்டின்னு கண்டுபிடிச்சோம் அவ்வளோதான் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் செஷன் போகலாமா சரி இதை கண்டினியூஸா நான் நல்ல ஸ்டாண்டர்ட் செம்லாம் நடத்துறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நான் மேக்ஸிமம் எந்த கான்செப்டையும் நான் ரெடியூஸ் பண்ண போறதில்ல நல்லா எலாபரேட்டா டீட்டெயிலாக நடத்தலான்னு தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் செம் போகலாமா இப்போ நெக்ஸ்ட் செம் பார்க்கலாம் பாருங்க பார்ட்டிகல் move in xy plane such that its coordinates are given by x is equal to 10 root 3 t coordinates y equal to 10 t minus t square coordinates x coordinates y coordinates clear இப்படி கொடுத்திருக்காங்க t is a time t ன்றது time and find the initial velocity of the particle find the initial velocity of the particle initial velocity of the particle என்னன்னு கேட்டிருக்காங்க சரி இப்போ இங்க நமக்கு எக்ஸ்லையும் ஒய்லையும் வந்து எக்ஸுங்கிறது 10 root 3 t அதாவது ஃபங்க்ஷனா இருக்கு எக்ஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் லீனியர் ஃபங்க்ஷன் சரிங்களா அதே சமயம் ஒய்ல வந்து வாட் இஸ் ஒய் ஈக்குவல் டு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனா இருக்கு 10t minus t square சரிங்களா இது ஒய்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நாட் கான்ஸ்டன்ட்
அதனால நம்ம ஃபார்முலா நம்ம டைரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. கைனமேட்டிக் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஒய்யும் டீயை பொறுத்து மாறுது. அப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷன் தான் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதை வந்து நான் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? dx by dt பண்ணணும்னா கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுட்டு டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 வரும். ஏன்னா டீயை பொறுத்து என்ன பண்ணுறோம்? 10√3 of 1 and this is the velocity. This is the velocity x direction. Dy by dt equal to 10 of 1 minus 10 of 1 minus 2t வரும். டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். n into x power n minus 1 அப்படின்னு நீங்கள் ஃபார்முலா படிச்சிருப்பீங்கல்ல, அந்த டிஃபரன்ஷியேஷன் தான். சரியா? ஸோ இப்போ 10 minus 2t வருது. ஸோ vyல வந்து வெலாசிட்டி vyல டைமை பொறுத்து இருக்குது, கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் பிகாஸ் 10√3 மீட்டர் பை செகண்ட். ஆனால் ஒய் டைரக்ஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லை, அது டைமை பொறுத்து லீனியர் ஃபங்க்ஷனில் இருக்குது. சரியா? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நான் சொல்கிற வேர்டுலாம் ரொம்ப முக்கியம். டைமை பொறுத்து இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் தட் இஸ் அ ஃபங்க்ஷன். மேக்ஸ் நாலேஜ் கொஞ்சம் நமக்கு ப்ராமினெண்ட்டாகவே யூஸ் பண்ணணும். சரியா? கொஞ்சம் இல்லை, அதனால ஒன்றும் பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சொல்லலையே நம்ம அதுக்கான என்ன காரணம், காசு என்ன, எது அப்படின்னு எலாபரேட் பண்ணிடுவோம். மேக்ஸ் எலாபரேட் பண்ணிப்போம். சரியா? தேவையான மேக்ஸை நம்ம தேவையான இடத்துல அந்த ஸ்டாண்டர்டில் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும், போயிட்டே இருக்கலாம். சரி, ரைட். ஓகே, இப்போ பாருங்க, இந்த ஆஃப்டர் இது டைம் கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. சரி, அட் t = 0ல இனிஷியல் வெலாசிட்டி, ஏன்னா நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ t = 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ vxல ஒன்றும் மாறலை, vyல மட்டும்தான் t = 0 போடணும். vy = uy இனிஷியல் டைம் 10 minus 2 of 0. அப்போ 10 மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு வருது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஒய் டைரக்ஷனில் 10 மீட்டர் பை செகண்ட், எக்ஸ் டைரக்ஷனில் தான் இதான். ஏன்னா டைமை பொறுத்து மாறல, அதனால டைமை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. சரியா? டைமுக்கு எதுவும் சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு வெலாசிட்டி வந்து எக்ஸ் டைரக்ஷனில் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒய் டைரக்ஷனில் டைமை பொறுத்து மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு ரெண்டு டைரக்ஷன்லையும் இருக்குது, எக்ஸ்லேயும் இருக்குது, ஒய்ல இருக்குது. அதனால அதோட ரிசல்டன் எடுக்கலாம். vx² + vy² எடுத்தோம்னா வில் கெட் அ ரிசல்டன் மேக்னெட்யூட். சரிங்களா? இங்கே இது வந்து மேக்னெட்யூட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால வெக்டர் சைட் போட வேண்டியதில்லை, வெக்டர் சைட் போட்டால் மாடு போட்டுக்கலாம். சரியா? ரைட். ஓகே, அண்ட் வாட் இஸ் தட்? நமக்கு கிடைச்சது 10√3² இங்கே 10² அப்படின்னு வரும். ஸோ இதை எடுத்தீங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? ரிசல்டன் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், √3க்கு 3 வரும். அப்போ 30 வருது. 30 இல்லை, 10² + 3 வருது. 10² of 3 வரும். இங்கே 10² வரும். அப்போ 4 10² வருது. இங்கே 3 10², இங்கே 1 10². அப்போ ஆட் பண்ணோன்னா 4 10². எல்லாம் ரூட்டுக்குள்ளே இருக்குது. எடுத்தோன்னா இதை 2 எடுக்கலாம், இதை 10 எடுக்கலாம். 2 × 10, அப்போ 20 வந்துடும். சரியா? புரியுதா? 10² 3 டைம்ஸ், 10² 1 டைம்ஸ். ஸோ 4 10² வச்சுக்கிறேன். அப்படி இருக்கப்ப 20 மீட்டர் பை செகண்ட் ரிசல்டன் வெலாசிட்டி. சரியா? இப்போ என்ன ஆங்கிள்னா முன்னாடியே சொன்ன மாதிரி vy/vx, vy/vx நீங்கள் போட்டிங்கன்னா tan θ கிடைக்கும். அந்த வெலாசிட்டி என்ன ஆங்கிள் இருக்குங்க? 10/10√3 வந்தால் 1/√3 வரும். ஸோ 1/√3னா 30 டிகிரி வரும். சரிங்களா? tan 30 டிகிரி வருது, 30 டிகிரி வரும். ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரியில் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, தேங்க்யூ.